ஆபீஸ்ல ஒரு மீட்டப் வைக்கிறாங்க. ஆதி முதல் கொண்டு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்றாங்க அந்த மீட்டப்ல. ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, புது ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு வரவேற்பு வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா எல்லாம் திரு முழிக்கிறாங்க. அந்த டார்கெட்டை அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அச்சீவ் பண்ணிருக்கணும். அது ஆக்சுவலா நார்மலா பண்றதுதான். ஏன்னா உங்க ஒர்க்கை நல்லா பண்ணணும், என்கரேஜா பண்ணுங்கிறதுக்காக தான் இது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 ஸ்டாஃப் வந்து இது புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே எம்டின்னு சொல்லி பயப்பட வேண்டாம், எங்களை குடும்பத்துல ஒருத்தரா எங்களை நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பாரதியை பத்த சொல்லிட்டு இருக்காரு. என்னை நம்புங்க, குடும்பத்துல ஒருத்தரை நினைச்சுக்குங்க, உங்களுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் உங்களுக்கு கூடவே தான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாரதி அதை விட கோபமா இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வேதா அப்படியே சிரிச்சுக்கிட்டே மத்த ஸ்டாஃப்ஸுக்கு, அதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க ஸ்டாஃப்ஸுக்கு சொல்ற மாதிரி நம்ம பாரதியை பார்த்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க எங்க குடும்பத்தோட பில்லரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரு பேச பேச பாத்தீங்கன்னா பாரதிக்கு சிரிப்பு வருது. அப்படியே அடக்கிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்டாஃப்க்கும் வந்து கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறாங்க. பாரதி தான் கேக்கை ஃபர்ஸ்ட் வெட்ட சொல்றாங்க. பாரதி வெட்ட மாட்டேன்னு அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் கேக்கை வெட்டுங்க அப்படின்னு கத்தியை கொடுக்குறாரு. அப்புறம் கேக் வெட்டினோன்னு பாத்தீங்கன்னா கேக் எடுத்து ஊட்டில இல்ல ஆதிக்கு கொடுக்குறாங்க. பாரதி அதை சாப்பிட்டு ஓகே எல்லாரும் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஆதி. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா நம்ம ஸ்வேதாக்கா, எம்டி அப்படிதான் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க அப்படி இப்படின்னு பேசுவாரு. அவரு ஏன்னா ரொம்ப நல்லவரு. எம்டி ஃபேமிலின்னு சொல்றதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பாரதி புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம் அப்படின்னு சொல்றாங்க பாரதியும். பாத்தீங்கன்னா நல்ல நக்கலாவே பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட்ல போய் உட்காடுறாங்க. பாரதி பக்கத்துல இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க. ஹாய், நான் மலர், உங்க பேர் என்ன? நான் பாரதி அப்படிங்கிறாங்க. பாரதி அது எனக்கு தெரியுமே, எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுதான் ஸ்வேதா மேடம் முன்னாடியே சொன்னாங்கல்ல. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஊர் எது அப்படின்னு மலர் கேக்குறாங்க. பாரதி சொல்றாங்க என் ஊரு இந்த சென்னையில காஞ்சிபுரம், ஆனா இப்போ நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் சொல்றாங்க என் ஊரும் வந்து திண்டிவனம் பக்கத்துல ஒரு கிராமம், இங்க சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, அப்பா வேலை விஷயமா வந்தோம் அப்படிங்க தங்கிட்டோம். நானும் அந்த 5 வருஷத்துல 10 வேலைக்கு பக்கத்துல போயிட்டேன், எதுவும் செட் ஆகல. இந்த கம்பெனில தான் 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு புது பாஸ் வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல இருந்து டோரை ஓபன் பண்ணிட்டு வர்றாரு ஆதி. அப்படியே நம்ம பாரதியை பாக்குறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. போன் பேசுற மாதிரி அப்படி போன் அப்படி காதுல வச்சுக்கிட்டே வர்றாரு. அதை பார்த்துட்டு பாரதி பேசாம இருக்காங்க. போன் பேசுற மாதிரியே போனை காதுல வச்சுட்டு அப்படியே நம்ம பாரதியவே லுக் விட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேன்னு திரும்பிக்கிட்டே அப்படியே அங்க இருந்து போறாரு. இதை வந்து மலரும் நோட் பண்றாங்க. பாரதி எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆதிய. பாரதி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாரதி அப்படின்னு கேக்குறாங்க. மலர் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு இருக்கா, அவ பேர் தமிழ்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பாரதி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. நீங்க இது வரல கேட்டுட்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. மலர் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாரதியும் சொல்றாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்காங்க பாரதி. பாரதி அடிக்கடி என்ன ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச கம்பெனில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ பேர் இல்லாதா, ரொம்ப பெஸ்ட், ஒன்ன மாதிரியே தான், துடுக்கா இருப்பா, நல்லா பேசுவா, அவ இல்லாம எப்படிடா மத்த கம்பெனில போய் வேலை செய்யறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க, நீங்க அவ்வளவு மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க பாரதி. மறுபடியும் ஆதி வர்றாரு. அப்படியே பாரதியோட கேபின் இருக்குல்ல, அது பக்கத்துல அப்படியே கை வச்சு நிக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு போனு. அப்படியே யாருக்கும் தெரியாம ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நகர்றாரு. பாரதி கூட்டிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க மலர். ஆதி அவங்க கேபினுக்குள்ள போன பின்னாடி பாரதி எனக்கு ஒரு டவுட், என்னன்னு கேட்க மாட்டியா? சார் நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம இங்க உட்காந்து 1 மணி நேரம் கூட ஆக்சுவலா ஆகல, அதுக்குள்ள பாஸ் 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ பாஸ் உங்களை சைட் அடிக்கிறாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க மலர். சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாரதி, இவ்வளவு பெரிய தாலி நீ தொங்க விட்டுருக்க, அதுவும் தெரியாம சைட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மலர். பாரதி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்க வீட்டுக்கார கூட ஏதாச்சும் பிரச்சனைன்னா பேசாம அவரை கழட்டி விட்டுட்டு பாச கல்யாணம் பண்ணிக்கங்க, அவரு செம்ம ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மலர் பேசிட்டு இருக்கு, அப்படியா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாரதி. பாரதி என் மனசுக்குள்ள நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன், எதனால பேசிடுவேன், என்ன கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சரி மலர் நீ கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாரதி. மலர் சொல்றாங்க பாரதி என்னோட யூகிப்பு கணிப்பு கரெக்டா இருந்தா
இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் கால் வரும் பாரு பாஸ் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி வாய முடியல. உடனே போன் கால் வருது. பாரதிய வர சொல்றாங்க. பாரதியும் போறாங்க. போனோடனே பாத்தீங்கன்னா ஆதி எல்லாம் பேசல, ஸ்வேதா தான் இருக்காங்க. ஸ்வேதா தான் பேசுறாங்க. இன்டர்வியூல அப்படி பண்ணிருவேன், இந்த கம்பெனிய பெருசா கொண்டு வந்துருவேன், நான் எல்லா வேலையும் கரெக்டா செய்வேன், அப்படி இப்படின்னு பேசினேன்ல, அதுக்கு தான் இப்ப கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பண்டில் ஆஃப் ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை ஃபுல்லா முடிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சிருன்னா கொஞ்ச நாள்ல முடிக்கலாம் சொல்லல, இன்னைக்கே முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு பாரதியும் சொல்றாங்க. ஆதி சொல்றாரு, ஸ்வேதா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது மாமா, இவங்க தானே அப்படி இப்படின்னு சொன்னாங்க, பண்ணிட்டு வேலை. நான் பாரதி பத்தி சொல்லல ஸ்வேதா, ஒன்ன நினைச்சுதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த ஃபைல எடுத்துட்டு நம்ம பாரதி வர்றாங்க. மலர் பார்த்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் நாளே இத்தனை ஃபைல கொடுத்துருக்காங்க, இதுல எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கே அது முடிச்சாகணுமாமா மலர் அப்படின்னு. எப்படி பாரதி முடிக்க முடியும், பேசாம நானும் உன் கூட இருக்கேன். இல்ல வேண்டாம் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் கூட இருக்கேன், நீயும் நானும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வேதா கிட்ட ஆதி சொல்றாரு, சும்மா பாரதி பத்தி தப்பா எடை போடாத ஸ்வேதா, ஏன்னா நான் அவ கூட வேலை செஞ்சிருக்கேன், அவளோட திறமை எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அவளை நினைச்சு நீ தான் ஃபீல் பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆதியும் சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா போன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க பாரதி. பார்த்துட்டு மலர் சொல்றாங்க, பாரதி பாஸ் தான் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, உன் நம்பர் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போதே மலர், நீ நினைக்கிற மாதிரி இது பாஸ் கூப்பிடல, என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, அவரு பேரும் ஆதிதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல காலையில பாஸ் உங்களை பார்த்த பார்வைக்கும் இப்போ போன் வந்ததுக்கும் அவர் தான் போன் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாங்க மலர். இவங்களும் அப்படி லைட்டா அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பேசாம அப்புறம் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைல் பார்க்கும் போதுதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க பாரதி. அக்கௌண்ட்ல ஒரு குளறுபடி இருக்க மாதிரி தெரியுது. கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா எதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இதுல குறிப்பிடல. ஆடிட்டிங்லயும் இது எப்படி தப்பிச்சிச்சு அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு பாரதிக்கு. இத பத்தி கண்டிப்பா நம்ம ஸ்வேதா கிட்ட கேட்டே ஆகணும், ஒரே குழப்பமா இருக்கு, சஸ்பெண்ட் அக்கௌண்ட்ல இவ்வளவு பெரிய அமௌண்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மலர் பாத்துட்டு இருக்காங்க. என்ன பாரதி அடிக்கடி இப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மலர், வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் வா அப்படிங்கிறாங்க. நிஜமானே சொல்றீங்களா பாரதி? ஆமா மலர் வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க பாரதியும். அடுத்ததே ஆதியோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்படியே பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா ஹம்மிங் பண்ணிட்டே ஸ்வேதா வர்றாங்க. ஸ்வேதாவோட அம்மா அப்பா 2 பேரும் டைனிங் ஹால்ல இருக்காங்க. என்ன ஸ்வேதா இவ்வளவு சந்தோஷமா வர்ற அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. ஆமாமா இருக்காதா பின்ன, அப்படி என்னதான் சந்தோஷம் ஸ்வேதா அப்படின்னு அருவி கேக்குறாரு. அப்பா விஷயம் என்ன தெரியுமா, 1 மாசம் பார்க்க வேண்டிய கம்பெனி அக்கௌண்ட் ஃபுல்லாவே இன்னைக்கே பார்த்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பாரதிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான்ப்பா, அவெல்லாம் இப்போதைக்கு முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரன் சவுண்டு கேக்குது. பார்த்தா பாரதி வர்றாங்க. வந்து சோஃபால உட்காடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உட்காந்த பாக்கல அப்படியே தூங்கிடுறாங்க. ஆதி வர்றாரு. வந்தோடனே பாரதி தூங்குறத பார்த்துட்டு அவங்க கையில பேக் மாட்டிட்டு தான் உட்காந்துருக்காங்க. பேக் எடுத்து சைட்ல வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஸ்வேதா அவங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சோஃபாக்கு பின்னாடி போய் ஆக்சுவலா மசாஜ் பண்றதுக்காக அப்படி கையை கொண்டு போய் தலையில வைக்க போறாரு ஆதி. அதுக்குள்ள பாரதி முழிச்சிடுறாங்க. பாரதி ஏன் பாரதி முழிச்சிட்டீங்க அது அப்படிங்கிறாங்க பாரதி. சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்வேதா குடும்பத்துக்கு ஸ்டொமக் ஃபயரிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாருன்னா போய் காஃபி போட்டுட்டு வந்து எடுத்துட்டு வந்து நம்ம பாரதிக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு ஆதி இதெல்லாம், பாரதி நீங்க குடிங்க, என்ன சொன்னீங்க, ஆபீஸ்ல நீங்க சொல்றதுன்னு நீங்க செய்யணும், இது வீடு, நான் சொல்றத கேட்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, நான் சொல்றத முதல்ல நீங்க செய்யுங்க, காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அதே நீங்க தமிழ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நானும் தமிழ் எப்பவும் சாப்பிட்டோம். அடடா உங்களை சாப்பிட சொல்லாம நான் வந்து உங்களுக்கு காஃபி கொடுத்துருக்கேன் பாருங்க, இருங்க டின்னர் எடுத்துட்டு வரேன். இல்ல அது இப்ப வேணாம், அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்க டின்னர் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட்லி எடுத்துட்டு வந்து ஆதி பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சே என்னடா இது அப்படின்னு சொல்லி கோவமா இருக்காங்க பார்வதி. அதை விட கோவமா இதை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.